हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கலையின் சமையல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ஆஃப்கானி மலாய் பனீர். இது குக் வித் கோமாளில ரோஷினி மேம் செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது நான் பனீர் வச்சு செஞ்சிருக்கேன். அவங்க சிக்கன் வச்சு செஞ்சிருந்தாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் சுடுதண்ணி காஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த சுடுதண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனையும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த சுடுதண்ணியில் வேகணுங்க. நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி பருப்புலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இது ரெண்டும் ஒரு 1/4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ வெங்காயம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ அதோட ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதோட முந்திரி பருப்பு, அந்த கசகசா பேஸ்ட்டு, அதோட 1 கப் நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கலாங்க. 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாங்க. அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், இதில் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுதான் மலாய். இந்த மலாயோட நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. அதை நான் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பன்னீர் இந்த மலாயில் நல்லா ஊறணுங்க. குறைஞ்சது ஒரு 1/2 அன் ஹவராவது நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த மசால் ஃபுல்லாமே அந்த பன்னீரில் இறங்கி இருக்கும் அந்த ஜூஸு. அதனால் இந்த பன்னீரில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பன்னீர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பன்னீர் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் குக் ஆகிடுச்சு. இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்புறமேட்டுக்கு நமக்கு ஹார்டாகிரும். இப்போ நம்ம எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாங்க. அதோட ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. பட்டை கிராம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு காரம் ஸ்பைஸியே நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நான் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் கீறி இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த மலாயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் கொஞ்சம் லைட்டாக விட்டு இந்த மலாய்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மலாய் நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மலாயில் பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு கரம் மசால் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஆல்ரெடி மலாயில் நம்ம சால்ட் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நமக்கு கொதிச்சாலே போதுங்க. இந்த மலாய் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இது கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆஃப்கானி மலாய் பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம 2 ஸ்பூன் கர்ட் ஆல் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் விட்டு நம்ம சர்வ் பண்ணலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.